guys, நான் தான் உங்கள் வில்சன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 4. என்னடா டே 4ன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து டெலிவரியோட பார்த்தா ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அதை தான் நான் சேலஞ்சாக பண்ணிகிட்ருக்கேன். இடையில வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் 2 நாள் 3 நாள் கேப் விட்டுருச்சுங்க. அது எதனாலனா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு. அதனால தாங்க கண்டினியூ வந்து வீடியோ போட முடியல. ரெண்டாவது வந்து நான் அம்மா ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா ஃபோனில் வந்து எடிட் கூட பண்ண முடியலைங்க. அது எப்படின்னா எடிட் பண்ணும்போது ரொம்ப ஸ்டக் ஆகும். அந்த கட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துச்சுங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், செகண்டில் ஒரு ஃபோன் வாங்கிட்டேன். ஸோ அது பரவாயில்ல, ஓகே தான், இப்போதைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு தாங்க இனிமேல் கண்டினியூவாக நான் வீடியோ போட போகிறேன். ஏன்னா அங்கங்கே விட்டு கொஞ்சம் பிரச்சனையாக வந்துச்சுங்க. அதனால தான் கண்டினியூவாக போட முடியல. ஸோ இன்னிலேருந்து டே 4லேருந்து டே 30 வரைக்கும் கண்டினியூவாக நான் போட்டுருவேன். இது ப்ராமிஸ் மாறாது, கண்டினியூவாக போட்டுருவேங்க. ஓகே மக்களே, இப்போ தான் நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து 12 மணி ஸ்லாட்டை போட்டிருக்கேன். 12 to நைட்டு வந்து ஒரு 11 மணி வரைக்கும் ஓட்ட போகிறேன். ஸோ ஆவரேஜாக எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் டே 4லேருந்து டே 13 வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் 45 சரிவரா கைஸ். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. இது ஆர்டர் எவ்வளோனா 1 கிலோமீட்டர் பிக்கப் போட்டாங்க. 1 கிலோமீட்டர் பிக்கப் போட்டு இங்கே தாங்க பக்கமாக தாங்க அது ட்ராப்பு 0.76 அவ்வளோதான் ட்ராப்பு. 20 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆர்டரு. கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டரை கொடுத்தாச்சு. என்னன்னா செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துட்டு போக சொல்லிட்டாங்கப்பா. அவங்க வந்து வாங்கிக்கிறாங்களாம். இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டர் வந்துருச்சுங்க. சாண்ட்விச் நேஷன் சொல்லிட்டு ஒரு கடை. அங்கே போய் எத்தனை 2 கிலோமீட்டர் ட்ராப்பு, ஒரு 6 கிலோமீட்டரு 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 71 ரூபா போட்டிருக்காங்க. காய்ஸ் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டேன்ப்பா. வந்தோடனே நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா விலாங்குடி போகிறோங்க. இங்கே வந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர். நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நம்ம முடிக்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், ஜாலியாக பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னண்ணா? சரிங்கண்ணா. காய்ஸ் கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்துட்டேன். கஸ்டமர் வந்து நம்ம பாதியிலே வந்து வாங்கிட்டாங்க ஆர்டரை. அதனால் மெயின்லேயே வந்து கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டேன். இதுதான் அது கோ டு ஜோனா. என்னங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க? இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன், அவுட் ஆஃப் ஜோனுன்னு ஆஃப்லைன் ஆகிடுச்சுங்க. செல்ஃபி கேட்குறானுங்க, செல்ஃபி. ஓகே ரைட்டு. நம்ம அந்த ஃபோனில் செல்ஃபி கேமரா கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சுங்க. தூசியாக உள்ளே இறங்குது. நம்மளுக்கு என்னென்னா பிரச்சனை வருது பாருங்க. கைஸ் இப்போ கரெக்டாக மணி வந்து 1:30 ஆகுது. நம்மளுக்கு இப்போ வந்து 3வது ஆர்டர் வந்துருக்குங்க. பிக்கப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடுறாங்க. 2.5 கிலோமீட்டர் பிக்கப் போடுறான், 3.5 கிலோமீட்டர் பிக்கப் போடுறான். அதுக்கப்புறம் வந்து சில நேரம் நம்ம ஜோனுக்கு வெளியே இருப்போம்ல, ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கோம்னு வைங்களேன். பெரிய அந்த ஜோனுக்குள்ளே இருக்க ஹோட்டலில் ஆர்டர் இருந்துச்சுன்னா நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கேருந்து ஹோட்டல் வரைக்கும் பிக்கப் போடுறாங்க. லாங் பிக்கப் அதிகமாக போடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராப்பு போடுறான். அந்த ட்ராப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அமௌண்ட்டு. இங்கே வந்து பிக்கப்புக்கு காசே கிடையாதுங்க. நம்மகிட்ட வந்து அந்த பிக்கப்புக்கு காசு, அதுக்கப்புறம் வெயிட்டிங் சார்ஜ் காசு முன்னாடிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த காசெல்லாம் ஆட்டையை போட்டு நம்மளுக்கு இன்சென்டிவாக தராங்க. அவ்வளோதாங்க. நம்மகிட்ட இருந்து ஆட்டையை போட்டு நம்மளுக்கே இன்சென்டிவாக தராங்க. அதெல்லாம் என்னங்க நியாயம்? இது வந்து சிம்மக்கல் கோனார் கடைங்க. சிம்மக்கல் சைடு இருக்குது இந்த ஹோட்டலு. ஆர்டர் வந்து ரெடியாக தான் இருக்குது. எங்கே போட்டிருக்காங்க? நடராஜா நகரா? ஓகே ரைட்டு. காலவாசல் சைடு போட்டுருக்காங்க. அண்ணா 50 பண்ணும். வெயிட் பண்ணுங்க. 2 பிளைன் பிரியாணி.
ஓகே கைஸ், நம்ம வந்து ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சிம்மக்கல்ல இருக்கோங்க. அப்படியே போய் லெஃப்ட் எடுத்தோன்னா அந்த ஆற்று ரோடு வந்துடும். ஆற்று ரோட்டை பிடிச்சோன்னா வைகை ஆற்று சைடு 2 சைடுமே ரோடு போட்டு வச்சுருப்பாங்க மதுரையில். அது வந்து எப்போ அந்த ரோடு போட்டாங்களோ போக வர்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஆரப்பாளையத்துலேருந்து நேராக விரையனூர் வரைக்கும் ஜாலியாக போகலாங்க. இந்த ஆற்று ரோடு போட்டது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. டிராஃபிக்கும் ரொம்ப கம்மியாகிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை டிராஃபிக்லாம். அந்த ரோடு இல்லாததுக்கு அதுக்கும் இந்த மெயின் ரோடு இருக்குல்ல, இந்த மெயின் ரோட்டில் தான் போகிறது வர்றது எல்லோரும். ரொம்ப டிராஃபிக், அப்படியே எனி டைம் டிராஃபிக்காக தான் இருக்கும். அந்த ஆற்று ரோடை போட்டாங்க, அதுலேருந்து வந்து டிராஃபிக் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இன்னும் ஈவினிங் டயத்தில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆகும், ரொம்பலாம் ஆகாது. ஏதோ வண்டி மூவ் ஆகிற அளவுக்கு டிராஃபிக்கு கம்மியாக தாங்க இருக்குது மதுரையிலலாம் டிராஃபிக்லாம். கைஸ் இதான் பார்த்தீங்களா, இதுதாங்க ஆற்று ரோடு. நம்ம இந்த டிவைடருக்கு அங்கிட்டு வந்து வைகாறு நல்லா பெருசாக இருக்குங்க. முன்னாடி எப்படி இருக்கும்னா ரோடு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும், ஒரே ஒரு வண்டி போகிற மாதிரி தான் இருக்கும் ரோடு. அப்படி இருக்கும், ஒடுக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சைடு வந்து ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் செவர்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ரோடை போட்டுவிட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் தாங்க அந்த சைடு ஃபுல்லாக இப்போ ரோடை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. ஆனால் இந்த ரோடு வந்து கரெக்டாக ஆரப்பாளையத்துலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்குங்க. நம்ம இப்போ விருதுநூர் ஹைவே அந்த மாதிரி போகணுன்னு வைங்களேன், சென்னை ஹைவே பிடிக்கணும் அப்படி இப்படின்னா நம்ம இந்த ஆற்றை ஒட்டியே போயிடலாம். இன்னொன்று வந்து அந்த சைட்லாம் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே இன்னொரு பாலம் கட்டுறாங்க போல். பாலம் வேலையெல்லாம் மதுரையில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இன்னொன்று வந்து தூசி தாங்க அதிகமாக இருக்குது. அப்பா சரி, ரோட்டில் வந்து மாஸ்க் போடாமல் போனோம்னா அவ்வளோதான், சேத்துலேயே இந்த தூசிலேயே குளிச்சிருவோம் நம்ம. அந்த மாதிரி எச்சியை காரி துப்புனேன்னா அப்படியே ஒரு மாதிரி நெருன்னு இருக்குங்க. சரி, அந்த அளவுக்கு கொடூரமாக பொல்யூஷன் இங்கே அப்பா ஜாஸ்தி. சென்னையிலனா நைட்டு வந்து ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி பெருக்கி நல்லா க்ளீனாக இருக்குங்க சென்னையில் ரோடு. இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே நல்லாயிருக்கும். மற்றபடி ஹைவேலலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அது எப்பயும் போல தான் இருக்கும். மற்றபடி ஏரியாவில் அந்த ரோட்டோரத்தில் மண் அதெல்லாம் வந்து கம்மி தான், தூசியெல்லாம் அங்கெல்லாம் கம்மி. ஏன்னா நைட்டு கூட்டிடுவாங்க சென்னையில் ரோடெல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி. இங்கே வந்து யாராவது பெரிய ஆள் வராங்க மதுரைக்கு அப்படின்னா ரோடு கூட்டி சுத்தமாக வச்சுருப்பாங்க. அன்றைக்கி மட்டும் அப்படியே கூட்டி தொடச்சி சைடில் இந்த ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி பூவாக வச்சு போடுவாங்களே கூட வச்சு, அது மாதிரி போட்டு அன்றைக்கி மட்டும் சுத்தமாக இருக்குங்க. பொல்யூஷன் தான் ரொம்ப ஜாஸ்தி. கைஸ் கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கொடுத்தாச்சு, 47 ரூபா போட்டிருக்காங்கப்பா அந்த ஆர்டருக்கு. அப்பா இப்போ வந்த இடத்துலையே 2-3 கடை ஜோன் காட்டுறதுங்க. நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் போய் நின்று பார்ப்போம். சரியா, நின்று பார்ப்போம் ஆர்டர் வருதான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வரும் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஜோனில் போட்டேன் ஆர்டரை போட்டேன். சேலம் ஆர்ஆர் பிரியாணி காலவாசல். ஓகே ரைட்டு, 47 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் 47 ரூபா தான். பரவாயில்லைங்க, முடிக்க ஆர்டர் வருதுங்க இன்றைக்கி. பார்ப்போம் நைட்டுக்குள்ளே எவ்வளோ சம்பாதிக்கிறோம் தெரியல. 12 to நைட்டு 11 மணி வரைக்கும் கண்டினியூவாக எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றத வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஆர்டர் ஃப்ளோ வரப்போ வந்து மல்டியாக போட்டோம் நாங்கள். 76 ரூபா, 69 கிலோமீட்ரு. ஹைதராபாத் பிரியாணியில் வந்து ஒரு பிக்கப்பு, இங்கே பிக்கப்பை மாற்றி விட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கப்பே நம்மளுக்கு வந்து இங்கே போட்டாங்க. குருத்தேட்டர்கிட்ட ஒரு கடை இருக்குங்க, அந்த கடையில் தான் இப்போ பிக்கப்பு. அதை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம காலவாசல் போனோம். காய்ஸ் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டேங்க. ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. அந்த ஆர்டர் வந்து எங்கே பசமலை போட்டுருக்காங்க. இப்போ போய் காலவாசலில் போய் இன்னொரு ஆர்டரை பிக்கப் பண்ணணும். அந்த ஹோட்டலுக்கு போய் பிக்கப் பண்ணுறதுக்கு எப்பா யூட்டர்னு இவங்க எங்கேயோ போய் போடணுங்க யூட்டர்னு. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நம்மளுக்கு ஷார்ட் ரூட் இருக்குங்க, அந்த பாலத்துக்கு கீழே வந்து யூட்டர்ன் போட்டுட்டு அப்படியே அதை ஒட்டி உள்ளே போனோம்னா ஒரு தெரு வரும். அந்த தெருக்குள்ளே போனோம்னா அந்த கடையை பிடிச்சிருந்தாங்க. ஓகே காய்ஸ், 2வது ஆர்டரே பிக்கப் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ வந்து இந்த ஆர்டர் வந்து எங்கே அழகப்ப நகர் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக பசமலை போகணுங்க. கேஸ் கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டேன். அமௌண்ட் வந்து எவ்வளோ, 2 ஆர்டருக்கு சேர்த்து 77 ரூபா போட்டிருக்காங்கப்பா. மொத்தம் வந்து 9 கிலோமீட்ரு பிக்கப்பு ட்ராப்பு எல்லாம் சேர்த்து.
இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஜோன்ஸில் போக வேண்டியதான். இப்போ டைம் வந்து 2:38. நம்மளுக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. இது வந்து 4வது ஆர்டருங்க. பிக்கப் வந்து எப்பா இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. ரொம்ப லாங்காக பிக்கப் போட்டுக்கிட்டே இருக்காங்க. 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாங்க போடுறான். அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ட்ராப் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு போடுறான். சில நேரம் அதையே அந்த பீக் ஹவர் இல்லாத நேரத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க போடுவான். அதாவது 3 மணிக்கு அப்புறம் 3 மணி 12 to 3 தான் பீக் ஹவரு. அதில் தான் அமௌண்ட்டு நல்லா போடுவான். ஸோ அந்த டைமிங் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா ரொம்ப கேவலமாக போடுவான் அமௌண்ட்டெலாம். இன்னொரு விஷயம் என்னடானா, ரோடெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. இதுலேயே நம்ம பாதி டயர்டாகிடுவோம். ஏதாவது இந்த பள்ளமேட்டில் ஓட்டி பழகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்துடுங்க, ஓட்டி பழகுங்க, நல்லா ஓட்டி பழகலாம். அப்பா ஏரியாவுக்குள்ளே தாங்க ரொம்ப ரோடெல்லாம் மோசமாக இருக்குது. குண்டும் குழியுமா போட்டு குறுக்கெலும்புலாம் ஒட்டையிற அளவுக்கு இருக்குங்க பள்ளமேடு. வருங்க கான்டஸான்னு நினைக்கிறேன். கான்டஸாவே தான் தரமான காராக இருக்குப்பா. உறவுகளை கரெக்டாக இப்போ டைம் வந்து 3 மணி ஆகுது. நம்மளுக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டாங்க. கரெக்டாக வந்து அது ஒரு எத்தனை கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கிட்ட போட்டாங்க. 60 ரூபா போட்டாங்கப்பா. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்னா 286 ரூபா பார்த்துருக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து 20 ரூபா ஆர்டர் தான், பக்கமாக தான் போட்டிருக்காங்கங்க. இதை போய் கொடுத்தோம்னா கரெக்டாக என்ன 300 ரூபா வரும். இது இப்போ போகிறது 8வது ஆர்டருங்க நான் போகிறது. காய்ஸ் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டேன். இது வரையும் 20 ரூபா ஆர்டர் தானே. இங்கே வந்தோடனே ரெஸ்டாரண்ட்லாம் வந்தோடனே டக்கு டக்குன்னு கொடுத்துட்றாங்கப்பா. ஆனால் என்ன ஒரு கொடுமைனா லாங்காக போடுறாங்க பிக்கப்பு, அவ்வளோதான். அதே வேலை நமக்கு. அண்ணா 86-35. ரெடி வந்துச்சு. 86-35 ஆனா 86-35ண்ணே. எவ்வளோ நேரம் ஆகும்? உறவுகளே கரெக்டாக இப்போ டைம் வந்து எவ்வளோ மணி 6:40 ஆகுது. நமக்கு வந்து இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. ஆச்சி செட்டிநாடு இந்த இதெல்லாம் தான் ஆர்டர் வந்துருச்சு. என்னடா அது, இங்கே பாருங்க, ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க தெரியல. ஒரு சரிங்க ஆச்சி செட்டிநாடு பிக்கப் பண்ணியாச்சு. பேச்சியம்மன் நான்வெஜ். ஓகே, அதாவது இப்போ வந்து நான் ஆச்சி செட்டிநாட்டில் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து வில்லாபுரம் போகணுங்க. வில்லாபுரம் போகிற வழியிலே ஒரு ஹோட்டலில் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரையும் டெலிவரி பண்ணுற மாதிரி ஆர்டர் இப்போ வந்திருக்குங்க. இந்த மாதிரி போட்டால் ஓகே. சில நேரம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இப்போ நான் இந்த ஹோட்டல்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு இப்போ பிக்கப் பண்ண ஆர்டரை வந்து 2வது டெலிவரி பண்ணுற மாதிரி ஆகிடுவாங்க. சில நேரம் வந்து கஸ்டமர் வந்து மல்டி ஆர்டர் போடுறப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வந்து 2 ஆர்டரில் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் ரொம்ப லேட் ஆகிடுது. இப்போ இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டேன்னா அடுத்த ஆர்டர் ரெடியாக இருந்தால் ஓகே. பிக்கப் பண்ணியும் அடுத்த பிக்கப் பண்ண போகிற ஆர்டர் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கேமராவண்ணா 18 வரும்ண்ணா. ஆமாம். இது யூடியூப் சேனலுக்காக தானா? ஆமாம் ஆமாம். ஆமாம் ஆமாண்ணா. GoPro 8ண்ணா. ஆமாம். இப்போ 10-11 வரைக்கும் வந்துருச்சு. அது கேமரா இஎம்ஐயில் கூட கிடைக்கும். கேமரா ஷாப்பில் வேணால் கேட்டு பாருங்கள். சரிண்ணா, தேங்க்யூ. ஒருத்தக்க ஆர்டர் இருங்க அண்ணா. அண்ணா 63-89 காய்ஸ் 2வது ஆர்டரையும் பிக்கப் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து டைம் வந்து 7:53. கொஞ்சம் ஈவினிங்கிறனால லைட்டாக டிராஃபிக் ஆகிட்டாங்க. அப்பா இப்போ தான் 2 ஆர்டரையும் பிக்கப் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆர்டர் வில்லாபுரம், இன்னொரு ஆர்டரு எங்கன்னு தெரியல.
ஃபஸ்ட் ஆர்டர் வந்து வில்லாபுரம் போட்டிருக்காங்க. செகண்ட் ஆர்டரு இங்கனுக்குள்ளேயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வில்லாபுரத்துக்குள்ளேயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 76 ரூபா போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட் சைடு அந்த மாதிரி கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. காய்ஸ் இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து 2 ஆர்டரையும் கொடுத்துட்டேன். மணி வந்து 7:26 ஆகுதுங்க. மொத்தமாக எவ்வளோ பார்த்துருக்கேன்னா 14 ஆர்டரு 659 ரூபா பார்த்துருக்கேன். 12 மணிலேருந்து இப்போ வரைக்கும் மொத்தம் 6 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோங்க. 7 கிக்ஸு முடிச்சாச்சு. இப்போ வந்து பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பீக் ஹவரில் வந்து 7 to 9 எத்தனை ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஆர்டர் பார்க்க வைப்பான். 4 ஆர்டரில் வந்து ஒரு லாங் ஆர்டராக போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சில நேரம் பீக் ஹவரில் வந்து 20 ரூபாயா ஆர்டரை கொடுத்து பீக் ஹவரே முடிச்சு விட்டுறாங்க. அப்படினாலும் 20 ஆர்டர் கொடுத்தாலும் 20 ரூபாக்காக 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட ஆகலாங்க லேட்டு. KFCலலாம் போட்டாங்கன்னு வைங்களேன் பீக் ஹவரில் அப்படியே உட்காந்து தலையில் கையை வச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஃபுட் ரெடியை போட்டு விட்ருவானுங்க. அவங்க ஃபுட் ரெடி போகிறனால ஆர்டர் வந்து சீக்கிரமாக டெலிவரி பார்ட்னருக்கு வந்து அசைன் ஆகிடும். அவன் ஃபுட் ரெடி போடாமல் இருந்துச்சுன்னா அவன் பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு வேறு ஆர்டரை பார்த்துக்கிட்டு இருக்கலாங்க. இவங்க ஃபுட் ரெடி வேறு மார்க் பண்ணிடுறாங்களா, ஆர்டர் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அசைன் ஆகிடுது. அசைன் ஆன பிறகு போய் KFCயில் போய் நின்னோம்னா இன்னும் ரெடி ஆகலை, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றானுங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் பீக் ஹவரில் நிறையா இருக்குதுங்க. அது எல்லா ஊர்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். KFCயில் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமில் வந்து ஃபுட் ரெடி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுவும் தெரியலங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஃபஸ்ட் ஆர்டர் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. காய்ஸ் இப்போ கரெக்டாக மணி வந்து 7:45 ஆகுது. நம்மளுக்கு பீக் ஹவரில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தாங்க வந்திருக்கு. தலப்பாக்கட்டி ஹோட்டலில் தான் போட்டாங்க. நான் வந்து இங்கிட்டு என்னது நம்ம தல்லாக்குளம் சைடு தான் போட்டாங்க. 2வது ஆர்டரு வில்லாபுரத்தில் நான் பிக்கப் பண்ணிடல. அந்த ஆர்டர் வந்து தல்லாக்குளம் சைடு தான் போட்டாங்க. ஸோ அவனுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுங்க ஆர்டர் போட்டாங்க. இங்கேருந்து பெரியார் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டரு அப்படியே இந்த ஆர்டரை கொடுத்தோம்னா அடுத்தடுத்து பெரியாரில் தான் போடுவாங்க. அண்ணா எங்கண்ணா வாங்கணும் அண்ணா? ஓகே, 1 o'clock கரெக்டாக. இப்போ டைம் வந்து 10 மணி ஆச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு ஆர்டர் எடுத்துருக்கோங்க. இந்த ஆர்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர்னா 7 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அடாடாடா, நம்ம ஏரியா சைடு போட்டிருக்காங்க. தினமணி நகர் கூட அந்த சைடு போட்டிருக்காங்க. இங்கே என்ன நான் இப்போ என்னங்க அது சரி, இப்போ நான் அங்கேருந்து திரும்ப வரணுங்க. ஐயோ வெறுப்பு. நான் திரும்ப அந்த ஜோனுக்குள்ளே வந்து ஆர்டர் எடுக்கணுங்க. ஐயோ கடவுளே, நான் போகிறதுக்கே ஒரு 10:30 ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப வர்றதுக்கு எத்தனை மணி ஆக போகுதுன்னு தெரியலையே. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 19 ஆர்டர் முடிச்சாச்சு. 837 ரூபாங்க. இந்த ஆர்டருக்கு வந்து ஒரு 75 ரூபா போட்டிருக்காங்க. இதை முடிச்சிட்டோன்னா 900 ரூபா ரீச் ஆகிடுவோம். நம்ம இன்றைக்கி எவ்வளோ பெட்ரோல் போட்டேன்னா 210 ரூபாய்க்கு தாங்க பெட்ரோல் போட்டேன். இன்னும் இங்கே ரெட்டில் தான் இருக்குது, இன்னும் கம்மியாக ஆகலை. 210 ரூபாய்க்கு கரெக்டாக போட்டேன். 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போது வரைக்கும் அவ்வளோ ஓடி இருக்கு. இன்னும் ரிசர்வ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. எப்போ ஒரு 8:30 கிட்ட ரிசர்வ் ஆச்சுங்க வண்டி. ரிசர்வ் ஆன பிறகு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ரிசர்வ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 2 லிட்டரு வண்டியில் கிடக்கும். அதனால் ரிசர்வ் ஆச்சுன்னா அதாவது பயப்பட தேவையில்லைங்க. ரிசர்வ் ஆச்சுன்னா கிலோமீட்டர் மட்டும் நோட் பண்ணிக்கிடுவேன். கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் போட்டுக்கலாங்க. இன்னும் 60 கிலோமீட்டர் ஓடலை. எத்தனை கிலோமீட்ரு? 30 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. பக்கமாக போட்டானுங்க. 8:30லேருந்து போட்டு இப்போ தான் லாங்கே போடுறாங்க. நம்ம ஏரியாவில் தாங்க போட்டிருக்காங்க. நம்ம வீடு சைடு தான் போட்டிருக்காங்க. இத்தனை நேரம்லாம் வீடு சைடு போடவே மாட்டான். இப்போ நான் வந்து 10 to 11 ஸ்லாட்டு போட்டிருக்கேன்ல. இங்கே பார்ப்போம், அப்படியே அங்கேருந்து வந்துட்டு ஆர்டர் போடுறானான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டினா எப்படி திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதான்.